எதிரி முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீங்க. நம்பிக்கையோடு கேளுங்க. உங்க கஷ்டங்கள் முன்பாக எந்த சூழ்நிலையில கஷ்டப்பட்டீங்களோ, எந்த சூழ்நிலையில அவமானத்தோடு இருந்தீங்களோ, அவர்கள் முன்பாக ஆண்டவர் உன்னை மகிமையோடு நிற்க வைப்பான். இறைவார்த்தை தர பாருங்க. அது சான்றாக இறைவார்த்தை 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 27வது வார்த்தை. கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த, என்னவெல்லாம் ஏமாத்தி உலகம் போயிட்டு இருக்கோ, எப்படியெல்லாம் உலகத்துல அக்கிரமங்கள் நடக்கிறதோ, எப்படியெல்லாம் உலகத்துல அநியாயங்கள் நடக்கிறதோ, அவற்றையெல்லாம் வெட்கப்படுத்த கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை, எதெல்லாம் மடமையின் உலகம் பார்க்கிறதோ, இதெல்லாம் ஜெயிக்கவே மாட்டான்னு நினைக்கிறதோ, இவன் குடும்பம் அவ்வளவுதான் என்று நினைத்ததோ, நமக்கே ஒரு சிந்தனை வந்துடும், அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருமா, நம்ம இப்படியே முடித்து விடுவோமா என்ற கேள்வியெல்லாம் நமக்கே கூட எழலாம். ஆண்டவர் சொல்றாரு, எது எல்லாம் மடமையா இருக்கிறதோ உலக பார்வையில, எதுவெல்லாம் அந்த உலகம் மடமை என்று சொன்னதோ, உலகம் மடமை என கருதுபவற்றை தெரிந்து கொண்டார், அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வாழ்க்கை முடிஞ்சது என்று சொன்னார்களோ ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாராம். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது வலியோடு, கஷ்டத்தோடு, கடன் சுமைகளோடு, உடல் பலவீனத்தோடு நம்ம ஜெபிக்கிற பொழுது பிளஸிங் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றுவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். இந்த உலகம் மடமை என்று நினைத்ததை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தை மடமையாக்குகிறார். நீ அநியாயத்தால் தானே வெற்றி பெற்றாய், எதெல்லாம் நீ அநியாயம் செய்து தோற்கடித்தாயோ அதை நான் கையில் எடுத்து அவன் மூலமாக உன்னை வெட்கப்படுத்துகிறேன், உனக்கு முன்பாக அவரை நிற்க வைக்கிறேன்.